முதலமைச்சர் உத்தரவிட்டால் போடி தொகுதியில் போட்டியிடுவேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு யார் தலைமை என தெரியவில்லை. அதிமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க அரசியல் தலைவர் இல்லை. சட்டமன்றம், நாடாளுமன்றம் என கடந்த 10 தேர்தலிலும் தோல்வியை மட்டுமே தழுவியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கும் தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை. மக்களை நம்ப வைக்க இவர் அறிவிக்கும் தேர்தல் அறிக்கை மக்களிடம் எடுபடாது. தென் மாவட்டங்களில் நான் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். மக்களின் ஆதரவு திமுகவிற்கு உள்ளது. தென் மாவட்டங்களில் உள்ள 58 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும். போடி தொகுதியில் தான் எம்எல்ஏவாக இருந்தபோது தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டால் போடி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு யார் தலைமை என தெரியவில்லை. அதிமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவின் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவில் தொண்டர்களே தற்போது இல்லை. அங்கு இருந்த லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அனைவரும் திமுகவில் இணைந்துவிட்டனர். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அனைத்தும் இடம்பெறும் வகையில் திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வரும் என தெரிவித்தார். ராமதாஸ், சசிகலா வைத்துள்ள கூட்டணியில் எங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. அவர்களது கூட்டணிக்கு எங்களது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். திமுகவிற்கு அரசியல் களத்தில் எதிரிகள் என யாரும் இல்லை. விஜய் முதலில் அரசியல் களத்தில் தன்னை முதலில் நிரூபிக்க வேண்டும். கொரோனா காலத்தில் 140 நாட்கள் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அப்போதே மதுபான கடைகளை முழுவதுமாக மூடியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை என விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் போதை பழக்கம், பாலியல் குற்றங்கள் நடைபெறும் இயற்கைதான். ஆனால் அதற்கு திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றால் நான் தூக்கில் தொங்குவேன் என்று கூறிய டிடிவி தினகரன் தற்போது எடப்பாடி பழனிசாமியை மதிப்பிற்குரிய அண்ணன் என்று கூறுகிறார். கட்சியில் மீண்டும் தன்னை இணைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுங்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறினேன். ஆனால் நான் கூறியும் எடப்பாடி பழனிசாமி என் பேச்சை கேட்கவில்லை என தெரிவித்துவிட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் ஆலோசனை செய்தபோது 150 தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தோல்வியை சந்தித்தார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மதர் சார்பற்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அவர்தான் நிரூபித்துக்காங்க. அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். இந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்துக்க மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமை தொகையை வழங்கப்படும் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து நிலைகளிலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கையில் இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இன்னைக்கு